ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஹஸ்பண்ட் திருவண்ணாமலையில் ஒரு ஷூட் முடிச்சுட்டு வர வழியில் தான் இந்த கடையை பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஸ்டாப்பிங் போட்டு டிஃபன் ஐட்டம்ஸ் ஏதாவது அவைலபிளாக இருக்குமான்னு பார்த்துருக்குறாங்க. பட் ஃபிஷ் மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசனே ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்ததான். அந்த வழியாக யாராவது ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் அந்த அக்காவே சொல்கிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒசூரில் உங்கள் மீனவன் ஷாப்பில் இட்லி மீன் குழம்பு ரீசெண்டாக சாப்பிட்டோம். ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்கே ஃபிஷ் ஃப்ரையுமே அந்த மாதிரி தான் ஜாஸ்தியாக தான் இருந்தது ரேட் எல்லாமே. மீன் குழம்புல பீஸ் எதுவுமே இல்லை, அந்த கிரேவி மட்டும்தான். ஸோ அப்கமிங் வீடியோவில் நான் அந்த ஷாப்பை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கிருஷ்ணகிரியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்? 10-15 கிலோமீட்டர் வருமா? 15. எப்பயுமே இருக்குமா கடை? டெய்லி தான். சரி, ஃபோன் பண்ணிட்டு வரலாங்களா? நாங்கள் ஒசூர்லேருந்து வர்றோம். நல்லா இருக்கு மீன், நான் எதிர்பார்க்கல. இட்லி தான் சாப்பிட்லான்னு வந்தது. சரியில்லை வந்தாலையும் லேட் பண்ணுறாங்க, வேலை ஒழுங்காக செய்யறதில்ல. அவங்களுக்கு நாம் வேலை செஞ்சு தரணும். வந்து ஒரே அடிச்சு போட்டாலையும் அவங்களுக்கு 300 ரூபா கொடுத்துருந்துப்பா. அப்புறமா அந்த பொட்டை கட்டுறது தான் நம்மளே ஓடியாடுறது. அப்புறமா அங்கே 800 வைக்கிறது இருந்தால் நம்மளே ஓடியாடுறது. அவங்க நம்ம கிட்ட வேலை வாங்குறாங்க. நம்ம இந்த வேலையும் இது வேலை. ஆளுங்க வரும்போது பொட்டை கட்டுறது இருந்தால் ஓடிய பொட்டை கட்டுன்றாங்க. எந்த ஊர் மீனுக்கா இது? டேம் மீனா? நம்ம ஏரி பக்கத்துலையா? என்னன்னு தராங்க அவங்களே. மகாராஜர் எனக்கு யாரும் என்னன்னு தரத்துக்கு அவங்களே தராங்க. எடுத்துன்னு வந்து குடிக்கிறவங்க 10 ரூபாய் மிச்சமாக போனால் ஃபோன் போட்டுன்னு என்னன்னு போட்டாங்க. மசாலா எல்லாம் நீங்களே செய்கிறீங்களா? நீங்களே செஞ்சுருங்க. டெய்லியும் நம்மளே கை மசாலா தான். உங்கள் பேர் என்னக்கா? மாது. கவுன்னூரா? கவுன்னூர். சரி. டெய்லி இப்படியே தான் இதே மசாலா தான் போடுவேன். நல்லா இருக்கு. இப்படி தான் மீனே போடுவேன். டெய்லியுமே எவ்வளோ தான் விலை விற்றாலையும் அந்த 600 ரூபா பூண்டு இஞ்சி போது கூட. அதான் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு வரலான்ட்டு. ஒரு 15-20 கிலோமீட்டர் உள்ளே தான் வரும் இல்லைங்களா கிருஷ்ணகிரியிலேருந்து? அவ்வளோதான், கம்மியாக தான் வரும். சரி, ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் போயிட்டு. போர்டில் மேலே எங்கள் இதுலையா? என் பையனுக்கு 53. சரிக்கா. ஒரு 4 மீன் போட்டோம். சரி, என்ன ஒரு 10 ரூபாய்னா கை சுற்றி போனான்னா 500 ரூபாயே கொடுத்தாங்க. என்கிட்ட 10 ரூபாய்க்கு போட்டேன். அப்புறமா இன்னொரு பையன் வந்தான், அவன் கடை வச்சுன்னு போயிட்டான். ஒரே ஒரு 200 ரூபாய்க்கு மீன் ஊற்றுனுக்கிறோம். அவ்வளோதான். ஆமாம், அப்படி இப்படி கடந்தே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த புளிங்க கட்டை எப்படி நாவோ அவங்க கட்டை கொடுத்தோமோ அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோ தான் வியாபாரம். அவங்க ஐயாவும் ஒரு 30 ரூபாய் பீஸ் தான் போட்டால் அவங்க 50 ரூபாயாக போட்டுருக்காங்க. ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்ததுதான். ஒரு பீஸ் 30 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.